திருநெல்வேலியில் தற்போது நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்திலோட நோக்கம் என்ன சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்த தலைமுறை தலைவராக இன்றைக்கு மக்களால் அன்போடு வரவேற்கப்பட்டிருக்கின்ற மக்கள் செல்வர் தினகரன் அவர்கள் மீது பல்வேறு அரசியல் சூழ்ச்சிகளின் காரணமாக, சதிகளின் காரணமாக மத்திய அரசினுடைய உள்துறை கையில் இருக்கிற டெல்லி மாநிலத்தினுடைய காவல்துறையை பயன்படுத்தி போடப்பட்டிருக்கிற பொய் வழக்கை கண்டித்து தமிழகம் முழுவதிலும் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, அனைத்து தமிழர்களுமே தினகரன் அவர்கள் பின்னால் ஒன்றுபட்டு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர் என்பதை வெளிப்படுத்துகிற அந்த உன்னத நோக்கத்திற்காக இன்றைக்கு இந்த கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது. அந்த மக்கள் ஆதரவை வெளிப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான இயக்கத்தை நடத்துவது, ஆர்ப்பாட்டமா, பொதுக்கூட்டமா, உண்ணாவிரதமா, எதை நடத்துவது என்று தீர்மானிப்பதற்காக இன்றைக்கு இந்த கூட்டம் இங்கே நடத்தப்பட்டது. அனைத்து தொண்டர்களுடைய கருத்துக்களையும் கேட்டறிந்ததற்கு பின்னால் அண்ணன் தினகரன் அவர்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அரசியல் சூழ்ச்சிகளை கண்டித்து பாளையங்கோட்டையில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை, கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்துவது என்று இன்றைக்கு இந்த கூட்டம் தீர்மானித்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும்பாலான தொண்டர்கள் ஏன் பின்னால் தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அம்மாவிற்கு பின்னால் சின்னம்மா அவர்களைத்தான் ஏற்றிருக்கிறார்கள். சின்னம்மா அவர்கள் துரதிருஷ்டவசமாக சிறை இருந்தாலும் அவருக்கு பின்னால் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் மக்கள் செல்வர் தினகரன் அவர்களைத்தான் தங்களது துணை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து வெளியேறி இருக்கிற அல்லது வெளியேற்றப்பட்டிருக்கிற பன்னீர்செல்வத்திற்கு தொண்டர்கள் ஆதரவு என்பது கிஞ்சித்தும் கிடையாது. பதவி இல்லாத, அம்மா உயிரோடு இருந்த காலத்தில் அம்மாவால் ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சில முதியோர்கள் மட்டும், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 13 பேர் மட்டுமே இன்றைக்கு பன்னீர்செல்வத்தின் பின்னால் இருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மை. தொண்டர்கள் அனைவரும் சின்னம்மாவின் பின்னாலும் தினகரன் பின்னாலும் தான் இருக்கிறார்கள் என்பதை தமிழகம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறது. தொண்டர் பலம் தினகரனுக்கும் சின்னம்மா அவர்களுக்கும் இருந்த காரணத்தினாலேதான் மத்திய அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் பயந்து கொண்டு ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலை நிறுத்தினார்கள் என்பதுதான் உண்மை.